அப்படி கூனி கருவாடு சின்ன வெங்காயம் குழம்பா? கூனி கருவாடும் சின்ன வெங்காயத்தை வச்சு தொக்கு செஞ்சு கொடுங்க. ஆஸ் யூஷுவல் வியூவர்ஸ்க்கு நீயே சொல்லிரு. ஓகே ஓகே. சின்ன வெங்காயத்தை தூக்கி போடுங்க, டப்பன் கட்டாய் வந்துரும். இந்த பச்சை மிளகாவை கை முட்டில வச்சு மூடி தருங்க, டப்பன் கட்டாய் வந்துரும். வரும்னு நினைக்கிறீங்க, வராது. ஒரு கப்பு கூனி கருவாடு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் முடிஞ்ச அளவு மண் சட்டிலே சமைங்க. டேஸ்ட் சும்மா அற்புதமா இருக்கும். சட்டி காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் ஊத்தி கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. செல்லக்குட்டி வியூவர்ஸ், இந்த டிஷ் செம்ம டேஸ்டியான டிஷ். ஒரே சோறுக்குள்ள வச்சு சாப்பிட்டா நாக்குல எச்சு வரும்பா. சும்மா பார்த்துட்டு இருக்காம நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அமிர்தமா இருக்கும். ஒத்தக்காளி தூக்கி போட்டு காய்ச்சி போடுங்க, கட்டாய் வந்துரும். ஏர்பேல் ஃப்ளூர் வராது. தக்காளி ஆட் பண்ணதுக்கு வரும். கழுவி வச்சு கூடி கழுவாத ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் இன்னும் ஃபேமஸ் டேயை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அவர் சீக்கிரம் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா வதக்கிக்கோங்க. என்னடா கேஸ் தட்டுப்பாடா இருக்கு, இவங்க மட்டும் கேஸ்ல சமைக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? நாங்க அப்பப்ப இண்டக்ஷன்ல சமைப்போம், அப்பப்ப கேஸ்லயே சமைப்போம். லிமிட்டா யூஸ் பண்ணிக்கிறதுப்பா. கூனி கருவாடு தொக்கு ரெடி ஆனதும் சுட சுட சாதத்துல அப்படியே கூனி கருவாடு தொக்கு போட்டு அப்பாட்ல பணிஞ்சு சாப்பிட்டா இத பத்தி வார்த்தையால சொல்லவே முடியலப்பா. அவ்வளோ ருசி, அவ்வளோ அருமையான டேஸ்ட்டுங்க. அம்மா, நீ ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுமா? ஓகே ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கை நிம்மற சோறு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையான டேஸ்ட்டுப்பா. நீயே சாப்பிட்டு பாரு நாயா. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமஸ் டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.